வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் ஜூன் 2024க்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது, ஜூன் 2024ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து, நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியே புதன் உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க. அதே சமயத்தில் ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பலத்தோட இருந்த சுக்கிரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார். அதே சமயத்துல ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள். கடைசியாக ஜூன் கடைசி நாள் 30ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார். அதே சமயத்துல மீனத்துல ராகு, கன்னியில கேது, கும்பத்துல உங்களுக்கு சனி நீடித்திருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு, ராகு, கேது, சனியில எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை. மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது. ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ள எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலனை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, அதுல உங்களுடைய நீங்க பிறக்கிற ஜாதகத்துல பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமா நடக்குமா அல்லது டிலேவா நடக்குமா, சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும். கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகமாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். செவ்வாய் கன்னி ராசிக்கு நல்ல ஒரு சாதகமான கிரகம் இல்லை. 8ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பத்தாவதுக்கு ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்து சனி 3ஆம் பார்வையை பெரிய போகிறார். ஸோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உடல் உபாதை, 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற உடல் உபாதை, வண்டி வாகனத்துல போறப்போ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு, டிராவலிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இரவு நேரம் பயணம் செய்யறவங்களுக்குலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு குறிப்பா கன்னிராசிக்காரர்கள் இருக்க வேணும். ஏன்னா ஒரு அட்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்று சனியோட பார்வை பெறுவது அவ்வளவு நல்லதில்லை. எந்த விதத்திலையும் ஒரு சுபகிரகத்தின் தாக்கம் இல்லை. பட் அந்த ஒரு குறைதானே ஒழிய மற்றபடி பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்திலே பாகிஸ்தானாதிபதி சுக்கிரனே ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி ஆகிய புதனும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானம் ஆகிய ரிஷபத்துல போய் பாகிஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு ராஜயோகத்தை உருவாக்கிறது. அதே சமயத்துல சூரியனும் குருவும் அதுல சேர்றதும் அருமையான விஷயம்தான். ஸோ பாகிஸ்தானம் வலுப்பெறுகிறது. இது வரைக்கும் சில விஷயங்கள் கடப்புல போட்டு இருந்த விஷயங்கள், கிணத்துக்குள்ள கல்லு போட்ட மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா நகர அமைக்கும். உங்களுக்கு சாதகமாக சில நடந்து காட்டும். கடந்த 6 மாசமாக எல்லாமே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. எதுவுமே கொஞ்சம் வாழ்க்கையில ஃபாஸ்டா போக முடியாம எந்த ஒரு விஷயம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்று போயிட்டு இருக்கிற சில தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சாக ஜூன், குறிப்பாக முதல் வாரம் பாத்தீங்கன்னா முதல் 2 வாரம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை அமைத்தி கொடுத்து இது வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் கைக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாகவும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நல்ல ஒரு ஞாபக மறதி இல்லாமல் எக்ஸாம்ல எழுதக்கூடிய ஒரு அமைப்பாகவும் படிக்கக்கூடிய விஷயத்துல ஒரு புது கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல 7ஆம் இடத்தில் ராகும் ராசியில் கேது இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஸோ பங்குதாரர்கள், நண்பர்கள், நம்ம யார் வாழ்க்கையில் டெய்லி நம்ம பரஸ்பரமா நம்ம நட்பு பாராட்டுறோமோ பழகுறோமோ அவங்க கிட்ட எல்லாம் சில விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புதிய ஒரு நட்பு வரும்பொழுது அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத பார்த்துதான் நீங்க முடிவு பண்ணணும். அதே சமயத்துல பாகிஸ்தானத்துல இவ்வளவு கூடிய நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது எல்லாமே கொஞ்சம் சாதகமான பலன்கள் பெறும். அதே சமயத்துல செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியனும் 10ஆம் இடத்துல போற திக்பலம் பெறுகிறார். அதே சமயத்துல
புதன் அது மாதிரி சுக்கிரன் எல்லாமே வந்து 10ஆம் இடத்துக்கு போறது. எப்பவுமே சூரியன் 10ஆம் இடத்துக்கு போறது வந்து நல்ல விஷயம். அதுவும் நீங்க பிறந்த ஒரு ராசி உங்களோட ஜாதகமா இருந்தாலும் சரி, ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, அதாவது கோச்சாரத்துல 10ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சூரியன் 10ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில நீங்க தொழில் சில பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும், நல்ல ஒரு கடகடன்னு இந்த ஒரு மாசத்துல சில விஷயங்கள் சாதிச்சுக்க முடியும். அமைப்புகள் கிடைக்கும். கடை பார்க்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு கடை கிடைக்கும். லைசன்ஸ் எடுக்கணுங்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். ஒரு அமைப்பு கடகடன்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஐடி, சாஃப்ட்வேர், சோசியல் மீடியா, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான ஒரு டைமாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பாகவும் கடகடன்னு சில விஷயங்கள் சாதிச்சு உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்ப விஷயத்துல நீங்க பேசுற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம ஒண்ணு பேசுறது புரிஞ்சுக்கிட்டது வேற. அதே மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் இது பண்றீங்க, இமெயில் பண்றீங்க, மேலதிகாரியோட பேசுறீங்க அப்படிங்கிற விஷயத்துல 1க்கு 2 தடவை கேர்ஃபுல்லா யோசிச்சுதான் நீங்க பண்ணணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனுக்கு ஆகக்கூடிய எல்லா அமைப்புகளும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு தூரம் உங்களால மேனேஜ் பண்ண முடியுங்கிறத பார்த்து பண்ணணும். ஏன்னா திடீர்னு சீக்கிரமா அமையக்கூடிய அமைப்பு வரும். திடீர்னு ஒரு நல்ல ஒரு பங்குதாரர்கள், நல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டீலர்ஷிப்புக்கோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புக்கோ ஒரு கடையோ நமக்கு கிடைச்சிரும். பட் அந்த விஷயத்தை கிடைத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கேஷ் ஃப்ளோ, ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கா, கடன் எந்த அளவுக்கு வைத்துக்க முடியுங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து பண்ண வேண்டிய அமைப்பு. கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஓரளவுக்கு கடன் எல்லாமே கட்டுக்குள் வைக்கக்கூடியவும் எதிரிகளை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்பு தான். செவ்வாய் மட்டும் இந்த மாதம் முழுசா ஆட்சி பலத்தோட 8ஆம் இடத்திலிருந்து சனியின் பார்வை பெறுறதுனால கொஞ்சம் உடம்பு ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடி வயிறு அது மாதிரி விஷயங்கள், வாகனத்துல போகும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் மெடிக்ளைம் போடாம இருக்கிறீங்க, இன்சூரன்ஸ் போடாம இருக்கிறவங்களாம் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு செலவு வந்துருச்சு, ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் வரக்கூடிய அமைப்பு ஒழிய மற்றபடி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் பல கன்னிராசிக்காரர்களுக்கு, குறிப்பா நல்ல தசாபூத்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முதல் ஆஃப் வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்று சொல்லப்படுகிற பல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் கை மேல வந்து மடியில உழுகக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது மூலமா நீங்க சில விஷயங்களை சாதித்து கொள்ள முடியும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் ஆகுறது, ஸ்கூல்ல டு ஸ்கூல் மாறுறது, நல்ல கோர்ஸ் எடுக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களும், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும், அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சு ஈவன் இல்லத்தரசிகளே சைட்ல சில பிசினஸ் பண்ணலாங்கிற ஆசை இருக்கிறவங்களாம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக ஜூன் மாதம் வந்து எதிர்காலத்துல பல ஆண்டுகள் நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்ட அடிப்படை மாதமாக ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி.